ஏய் என்ன தாண்டி பிரச்சனை? என்ன சொல்லு, என்கிட்ட சொல்லு. என்னால் முடியும், சால்வ் பண்ண முடியும். அது அப்போ 3 வருஷம் முன்னாடியே 7 வருஷம் முன்னாடியே எனக்கு தெரியாது. இப்போ துரை சிங்கமாக வந்துக்கிறேன். துரை சிங்கமாக வந்துக்கிறேன். சொன்னால் கேளு. எனக்கு சரி, வேறு யாரும் என்ன சொல்கிறது? சரி, அப்படி இல்லை. நான் சொல்கிறது, வேறு யாருக்கிட்டேயும் அந்த மாதிரி ஒரு தப்பான மூமெண்ட்டு பண்ணுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. புரியுதா? இதோட ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்னால் முடியாது. இதில் எத்தனை பேர் தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிறவங்க 1,00,000 பேர் இல்லை, 1,00,00,000 பேர் என் சொந்தக்காரனே இருப்பான். உனக்கு என்ன மயிரா தெரியும்? என் அங்காளி பங்காளி என் சொந்தக்காரனே இருப்பான். 1,00,000 பேர் இல்லை, 1,00,00,000 பேர். உனக்கு என்னடி தெரியும்? நான் பப்ளிக்கே எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு மில்லியன் கணக்கில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அது என் அப்பனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு லிங்க்கு. சரியா? எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் அம்மா இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட். என்னன்னு கேட்குறியா? சின்ன வயசுலேயே நான் விட்டு செத்துட்டாங்கல்ல. படாத அவஸ்தை. படுக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு எனக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை, தூங்குறதுக்கு இடம் இல்லை. அவ்வளோ நான் பார்த்துட்டேன். மரணம் எல்லாத்தையும் அனுபவித்தேன். இந்த மாதிரி கஷ்டம் மட்டுமே அனுபவிச்சுவேன். எவனுமே இருக்க மாட்டான். சரியா? ஆனால் எல்லாம் கடந்து லாஸ்ட்டாக நீ என்னை சோதிக்கிற பார்த்தியா? இது வேறு மாதிரி. லாயர் தானே நீ? என் மேலே ஒரு கேஸ் போட்டு சரி பண்ண முடியாது. நான் உன் கைத்தில் தாலி கட்டினா எல்லாம் சரியாயிடும். எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன். நம்புறியா? நம்ப மாட்டே தானே? அவரை ஒத்தல் தோடுது எனக்கு. நம்ம சேர்ந்து வாழ்ந்தா வேறு மாதிரி. சரியா?